ராயல் என்ஃபீல்டு புல்லட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ராயல் என்ஃபீல்ட்ல மினி புல்லட்னு வந்திருந்தது. இது ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் bro தெரிஞ்சிருக்கும். ஸோ மினி புல்லட்டோட ஸ்பெஷல், இதோட ஸ்பெக், இதை பத்தி ஏதாச்சும் ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா வண்டியே ரொம்ப கம்மியாச்சு. ராய்தூத், ஜாவா எஸ்டி இதெல்லாம் நிறையவே அவைலபிள் இருக்கு. இது ஆக்சுவலி நம்ம புல்லட்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து 4 ஸ்ட்ரோக், ஜாவா எஸ்டினா 2 ஸ்ட்ரோக். ஆனா இது 2 ஸ்ட்ரோக். இது 2 ஸ்ட்ரோக் ராயல் வண்டி. என்ஃபீல்ட்ல வந்திருக்கு. ராயல் என்ஃபீல்ட்ல வந்த வண்டி. இப்போ எஸ்டினா எல்லாருக்கும் தெரியும் 2 ஸ்ட்ரோக் தான், 4 ஸ்ட்ரோக் கிடையாதுன்னு. புல்லட்னா எல்லாரோட மைண்ட் செட் 4 ஸ்ட்ரோக் வண்டி தான் எல்லாமே அப்படின்ட்டு. ஆனா இதுல மினி புல்லட்டுக்கு முன்னாடி செர்பா, குர்சேடர், அந்த மாதிரி ஏர், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதாவது 60s இருந்து சொல்ல போனாங்கன்னா இது வந்து ஒரு 80s வந்த ப்ரொடக்ஷனான வண்டி இது ஆக்சுவலி. இது சோ இது 2 ஸ்ட்ரோக் வண்டி ஆக்சுவலி. 2 ஸ்ட்ரோக். எவ்வளவு சிசி? இது வந்து 200 சிசி 2 ஸ்ட்ரோக். 200 சிசி 2 ஸ்ட்ரோக். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்னாலே மினிமம் 350 சிசி தான் நமக்கு தெரியும். கரெக்ட். இப்போ ராய்தூத் பாத்தீங்கன்னா 175 2 ஸ்ட்ரோக், இது 200 2 ஸ்ட்ரோக். இது நியர்லி வந்து ராய்தூத் காம்படிஷனுக்கு வந்த வண்டி தான் இது எல்லாமே. இப்போ 2 ஸ்ட்ரோக்ல 200 சிசி சொல்றீங்க. ஆனா ஏன் இது அதிகமா சேல் ஆகல, அதிகமா மார்க்கெட்ல நம்மளால பார்க்க முடியும்? மார்க்கெட் ஃபர்ஸ்ட் மைலேஜ். ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா வண்டி வந்து நல்லா ஃபாஸ்டா போகும். ராய்தூத் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போகாது. இது வந்து நல்லா ஃபாஸ்டா போகும். ஆனா ஏன் அண்டர் ரேட் ஆகி, ஏன் அது டிஸ்கன்டினியூ பண்ணி கம்மி பண்ணி, ப்ரொடக்ஷனும் கம்மி ஆக்சுவலி வண்டி. ராய்தூத் வந்து நிறைய பண்ணாங்க. இதுல வந்து மெயின் அந்த டைம்ல 80sல கான்சென்ட்ரேட் பண்ணது 4 ஸ்ட்ரோக் இது. ஏன்னா அந்த டைம்ல தான் எல்லாம் மைலேஜுக்காக வண்டி மாறிச்சு, இதாச்சுன்னு சொல்லி மாறணும். எல்லாமே 2 ஸ்ட்ரோக்லாம் இதாகி 4 ஸ்ட்ரோக்னால ராயல் என்ஃபீல்ட் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் கம்மி பண்ணி 4 ஸ்ட்ரோக் ஆயிடுறதுனால இப்போ 80s புல்லட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். 80s 90s புல்லட்லாம் நிறைய இருக்கும். 4 ஸ்ட்ரோக் வண்டிங்க சொல்றேன். ஸோ 2 ஸ்ட்ரோக்ல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் அவங்க பண்ணி விட்டுட்டாங்க அவங்க சில. ஓகே ப்ரோ, வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா? இது ஆக்சுவலி இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனான்னு வச்சுக்கோங்க. இது இப்போ பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது நார்மல் புல்லட் மாதிரியே இந்த லிவர் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த 4 ஸ்ட்ரோக் வண்டி நம்ம லேட்டஸ்ட் ஓல்டு புல்லட் இருக்குல்ல, அதே மாதிரி லிவர் இருக்கும். அதே மாதிரி கியர் பாருன்னா அதே மாதிரி தான். ஓகே, புரியுது நான் சொல்றது? ரைட் சைடு கியர் இல்ல, ரைட் சைடு கியர். பிரேக் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரைட் சைடு. இப்போ நார்மலா இப்போ இதே இந்த வருஷத்துல நீங்க எந்த வண்டி பார்த்தாலுமே லெஃப்ட் சைடுல தான் கியர் இருக்கும், ரைட் சைடுல தான் பிரேக். நான் சொல்றேன் நார்மல் புல்லட். நார்மல் புல்லட் பார்த்தா ஆமா, நான் சொல்றேன் ஓல்டு புல்லட் இதே மாதிரி இருக்கும். ஆனா நார்மல் வண்டிங்க பாத்தீங்கன்னாலுமே எதுலயுமே இந்த மாதிரி ரைட் சைடுல கியர் இருக்காது. ஆமா, புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரைட் அதே பேட்டர்னும் அதே தான். 1 அப், மீதி எல்லாமே இந்த சைடு இதே செட்டப், கியரிங் செட்டப்பும் இப்போ மீதி எல்லாமே 1 டவுன்ல எல்லா வண்டிக்கும். நீங்க நார்மல் வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் மேல, மீதி எல்லாம் கீழே. இதே மாதிரி இத கேஸ கழட்டினீங்கன்னா நார்மல் ஓல்டு புல்லட் மாதிரி கியர் பாக்ஸ் தனியா கழட்டிக்கலாம். இப்போ புல்லட்ல தனியா கியர் பாக்ஸ் கழட்டலாம். மீதி வண்டில எல்லாம் இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணாதான் கியர் பாக்ஸ் கழட்ட முடியும். ஓகே. இன்னொன்னு கிளட்ச் கேஸ். இது தனி. இது பாக்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கிளட்ச் கேஸ தனியா கழட்டிக்கலாம். இந்த மேல் கேஸ கழட்டினீங்கன்னா உள்ள கியர் பாக்ஸ் இருக்கும். அல்ல அந்த 6 போல்ட் கழட்டினீங்கன்னா கியர் பாக்ஸ் மட்டும் தனியா வந்துரும். சோ தனித்தனியாவே வேலை பார்த்துக்கலாம். ஃபுல் செட்டப் ஃபுல்லா கியர் இது மாதிரியே ஓல்டு புல்லட் மாதிரியே தான் எல்லா செட்டப்பும் உங்களுக்கு. ஆனா 2 ஸ்ட்ரோக். ஓகே ப்ரோ, இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க சேலுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. இது வந்து கஸ்டமர் வண்டி. இது வந்து நமக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. அது ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதை பத்தி சொல்றேன். இந்த வண்டி கஸ்டமர் ரெடி பண்ணாங்க இந்த வண்டி இது பண்ணுது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த புல்லட்ல பாத்தீங்கன்னா